வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கற்றாழையை வச்சு பூச்சி விரட்டி ரெடி பண்ண போகிறோம். எந்த ஒரு பூச்சி விரட்டியும் நம்ம ரெடி பண்ணணும்னா பூச்சியை விரட்ட தான் செய்கிறோம், அதை சாகடிக்கலை. ஆகையால் பூச்சி விரட்டியை நம்ம ரெடி பண்ணும்போது அந்த செடிகளுக்கு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் அது செயல்படுற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட பூச்சி விரட்டிகளில் முட்டை கரைசல், அப்புறம் மீன் அமிலம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாழைப்பழ கரைசல், பூச்சி விரட்டி, தேமூர் கரைசல், இது எல்லாமே பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். நமக்கு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் தான் நம்ம முக்கால்வாசி நம்ம மாடி தோட்டத்தில் பண்ணுவோம். 3G கரைசல்னு சொல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் உங்களுக்கு அது பூச்சி விரட்டியாகவே பயன்படும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்றாழை. இந்த கற்றாழை நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் கற்றாழை வச்சுருப்போம். அதுபோல் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 தொட்டியில் கற்றாழை வச்சுருந்தோன்னா அது நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் சில கற்றாழைகளில் பூ வரும், சிலதில் பூ வராது. பூ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து நம்ம இது செடிகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அதாவது நம்ம சில செடிகளை கவாத்து பண்ணிவிட்டு அந்த கவாத்து பண்ணுற இடத்துல நம்ம முன்ன சாணியை வச்சு மேலே வச்சு அந்த இதில் பட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வைப்போம். அதுக்கு பதில் இப்போ கத்தாழையை கட் பண்ணி நம்ம அந்த முனையில் வைக்கிறோம். இப்போ அந்த கத்தாழை எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். அது அப்படியே காஞ்சி சுருங்கி அந்த ஈரத்தன்மையை உள்வாங்கிக்கிட்டு நமக்கு செடிகளோ பட்டு போகாமல் வச்சுருக்கு. அதுபோல் இப்போ நம்ம கற்றாழைக்கு நம்ம இந்த பூச்சி விரட்டியை ரெடி பண்ணுறோன்னா தண்ணியில் உடனே போட்டு எடுத்து அந்த தண்ணியை நம்ம உடனே செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. நம்ம ஒரு பூச்சி விரட்டிக்கு நம்ம ரெடி பண்ணுறோன்னா அந்த கற்றாழையை ஒரு கட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டுடணும். பக்கெட்டில் போட்டுட்டு அதில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நாளோ இல்லை 1 வாரம்னாலோ ஒன்றும் ஆகாது. நீங்கள் திறந்து பார்க்க தேவையில்லை. அதில் வேறு எதுவும் கூடவும் சேர்க்க தேவையில்லை, வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. கட் பண்ணி மட்டும் நம்ம போட்டுட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து நீங்கள் அதை திறந்து பார்க்கும்போது நீங்கள் போட்டிருந்த பீஸே அதில் இருக்காது. நம்ம கட் பண்ணி போட்ட இந்த சின்ன சின்ன பீஸு கூட அதில் இருக்காது. அப்படியே கூழ் மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். அதுதான் நீங்கள் கரெக்டான ஒரு பூச்சி விரட்டியை ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆகையால் கற்றாழையை நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜெல்லு நல்லா கரைஞ்சி உள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அந்த வாடைக்கு உங்களுக்கு கிட்டக்க மற்ற பூச்சிகள்லாம் வராது. நான் எப்பயுமே கத்தாழை பூச்சி விரட்டி ரெடி பண்ணேன்னா இந்த மாதிரி முறையில் தான் ரெடி பண்ணுவேன். அதாவது கற்றாழையை நல்லா முற்றின கற்றாழை, சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். மெயினாக முத்தின கற்றாழை நல்லா பெரிய சைஸாக இருக்கிறது தான் அதை எடுத்து நம்ம கட் பண்ணி பக்கெட்டில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அதை ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அது 1 வாரம் ஆனதுக்கப்புறமோ ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறமோ நான் திறந்தப்பையும் திரும்ப உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதனோட பயிர் நம்ம செடி வளர்கிறதுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது நெல்லிக்காய் செடி. இந்த நெல்லிக்காய் செடி நமக்கு கல்யாண வீட்டில் கொடுத்தது. இந்த கல்யாண வீட்டில் கொடுத்துருக்க இந்த நெல்லிக்காய் செடி ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளைகள் மட்டும்தான் இருந்தது. அந்த 2 கிளைகள் மட்டும் இருந்ததை நம்ம நட்டி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நல்லா விரிஞ்சு நல்லா கொடை மாதிரி வளர்கிற மாதிரி விரிஞ்சு வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இதை நம்ம இப்படியே விட்டோம்னா அது விரிஞ்சிக்கிட்டே போகும். அதனால் நம்ம கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணி விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா குத்துச்செடி மாதிரி குத்துச்செடி மாதிரி நல்லா வளரும். அதனால் இப்போ ஒவ்வொரு கிளைகள்லேயும் நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதாவது இது எப்போ காய் வரும்லாம் எனக்கு தெரியாது. 1 வருஷம் ஆகுமா 2 வருஷம் ஆகுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாண வீட்டில் கொடுத்தாங்க, நம்ம வாங்கிட்டு வைப்போம்னு வாங்கிட்டு வச்சாச்சு. இது பெரிய நெல்லிக்காய். ஆகையினால இதை நம்ம கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ணி விட்டோன்னா இன்னும் நிறைய பக்க கிளைகள் உருவாகி ஒரு மரம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கவாத்து பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி விரிஞ்சிக்கிட்டே போகுமே தவிர கிளைகள் நமக்கு நிறைய கிடைக்காது. அதனால் எந்த ஒரு செடினாலும் நீங்கள் செடியை நல்லா கவாத்து பண்ணி விடுங்க. அது இந்த செடி தான் அப்படின்னு சொல்லி இல்லை, எந்த செடினாலும் நம்ம கவாத்து பண்ணி விடணும். அதே போல் இனிமேல் நமக்கு வெயில்
சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக நம்ம சாயந்தரம் ஒரு வாட்டி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ண விடும்போதுமா செடிகள் வந்து இன்னும் நல்லா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே போல் இப்போ நம்ம கவாத்து பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கற்றாழையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருந்ததை சின்ன சின்ன பீஸாக அதை எடுத்து கட் பண்ணி ஒவ்வொரு காம்போட நுனியிலையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜெல்லை வந்து அதை நல்லா அழுத்தி விட்டு டிப் பண்ணி விடணும், அதில் படுற மாதிரி. அப்படி இல்லையா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சொருகி வச்சுருங்க. அது நல்லா பிடிச்சிக்கும். அடுத்த நாள் பார்க்கும்போது நல்லா காஞ்சி அதில் ஒட்டி அப்படியே இருக்கும். இது எதுக்காக நம்ம இது மாதிரி கத்தாழையை கட் பண்ணி ஒட்டுறோன்னா, நமக்கு உடனே வந்து இங்கே சிட்டிலலாம் நமக்கு வந்து மாட்டுச்சாணம் கிடைக்காது. அப்படியே மாட்டுச்சாணம் கிடைச்சாலும் கிராமத்து சைடில் இருக்கிற மாதிரி நல்ல கெட்டித்தன்மையோடு இருக்காது. அதனால் மாட்டுச்சாணத்துக்கு பதில் கண்டிப்பாக கற்றாழை நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். அப்போ அந்த கத்தாழையை வந்து நீங்கள் தடவி விட்டிங்கன்னா காஞ்சி போகாமல் இருக்கும். நுனி காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளைகள் வரதோ இல்லை செடிகளோட வளர்ச்சியெல்லாம் தடைப்படும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் கவாத்து பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கற்றாழையை கட் பண்ணி வைக்கிறோம். இதே போல் நம்ம இன்றைக்கி ஒரு 4-5 செடி கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். நெல்லிக்காய் செடி கவாத்து பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மல்லியிலையும் சில இடத்துல கிளைகளை உடச்சி விட்டுருக்கோம். இன்னும் வேறு செடினா நந்தியாவட்டை செடி, அதுலேயும் சில இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கேன். ரோஸு, அதாவது நாட்டு ரோஸ் வச்சுருக்கோம், அதுலேயும் நம்ம கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் மெயினாக சாயந்தரம் டைம் தான் கவாத்து பண்ணி விடுவேன். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து வெயில் நல்லா இறங்குனதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே செடியை வந்து கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ணி விட்டு நம்ம அதை கத்தாழையை கண்டிப்பாக சொருகி வைக்கணும். ரோஸ் செடி பார்த்திங்கன்னா இதுவும் அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது. இதை பதியம் போடவும் இல்லை நான். ஆனால் கிளைகள் நிறைய பெருசாக வந்துருச்சு. இதை பதியம் போட்டால் நல்லா செடி இன்னும் நல்லா வரும். பதியம் போடுறதுக்கு தொட்டியும் இல்லை, நேரமும் இல்லைன்ட்டு நான் பதியம் போடலை. இதையும் கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். கவாத்து பண்ணி விட்டு எல்லாத்துலேயுமே மல்லி செடியெல்லாம் வந்து அந்த ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் ஒரே ஒரு செடி தான் இருக்குது மல்லி. நல்லா இப்போ அதிலேருந்து பாரிஜாதத்தை எடுத்து வேறு ஒரு தொட்டி மாற்றினதுக்கப்புறம் மல்லி அவ்வளோ நல்லா நிறைய மொட்டுக்கள் வைக்கிற மாதிரி நல்லா செடியும் உயரமாக வளருது. நிறைய துளிர்கள் விட்டுருக்கு. அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஐயோ செடிகளை கட் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கட் பண்ணி விட தான் செடிகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த நந்தியாவட்டை செடியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் வந்து இலைப்புழு வருது. இந்த நந்தியாவட்டை செடியெலாம் நமக்கு ஒரு சின்ன ஒரு கொடை மாதிரி ஒரு குட்டி மரம் மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய தடவை நான் கட் பண்ணி விடுறதுனால அது நிறைய துளிர் விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த காம்பை வந்து அப்படியே காய விட்டுறாதீங்க. சின்ன பீஸாக இருந்தாலும் கட் பண்ணி அதில் வச்சுங்க. சின்ன கத்தாழையாக இருந்தால் கூட அதை கட் பண்ணி அதில் சொருகி வைங்க. அது ஒரு சீசனில் நமக்கு பூக்க தான் செய்யும். அதனால் அதே போல் காய்கறி செடிகளில் கூட நீங்கள் இதே போல் தான் நம்ம வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வந்து ஒரு அடி 1.5 அடி வளர்ந்தவொடனே நம்ம அதில் பூ வைக்க ஆரம்பிக்கும், காய் கூட மொட்டெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றாழையை வந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த மண்ணை வந்து திருப்பி உரம் போட்டு நம்ம அதை வந்து பதப்படுத்தி வைக்கணும். அதாவது 1 வாரமோ 10 நாளோ நம்ம அந்த மண்ணில் வேறு ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம அதை தயார்படுத்தணும். அதுக்கு அந்த மண்ணில் என்ன செய்யணும், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் ட்ரைகோடெரிவரிமா, சூடோமோனாஸு, அசோஸ்பைரிலம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்ககிட்ட அதையும் நீங்கள் அந்த இதை கலந்துட்டு அது அடியில் மண் போட்டுட்டு மேலே காய்கறி வேஸ்ட்டு, நம்மக்கிட்ட கெட்டுப்போன பழங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஒரு 2-3 கைப்பிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே மண் போடுங்க. காய்கறி அதாவது குப்பையை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே மக்கிற குப்பையை, காய்கறி கழிவுகள், வீட்டில் செய்கிற காய்கறிகளை எப்பயும் கீழே போடாதீங்க. அட்லீஸ்ட் உங்களால் உடனே அதை உரமாக ரெடி பண்ண முடியலனாலும் வெயிலில் லேசாக உணர்த்தி காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாடையும் அடிக்காது, நல்லாவும் இருக்கும். இதே போல் நம்ம அந்த 2 பேக்குலேயும்
போட்டு நிரப்பி வச்சாச்சு. நிரப்பி வச்சு நம்ம அதை ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தால் சீக்கிரமாக மக்கிரும். இப்போ நம்ம கத்தாழையை வந்து பக்கெட்டில் போட்டாச்சு. பக்கெட்டில் போட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது முக்கால்வாசி வந்துருச்சு. இது வந்து 20 லிட்ரு பக்கெட்டில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பக்கெட்லேயே எப்படியும் ஒரு அரை பக்கெட்டுக்கு மேலே தான் இருந்தது. தண்ணி ஊற்றினோன்னா முக்கால் பக்கெட் வந்துருச்சு. இப்போ இதை நான் மூடி அப்படியே தூக்கி ஒரு நிழல் ஓரமாக வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடி ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. ஆனால் இதில் பூ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன மொட்டுக்கள்லாம் வர மாதிரி இருந்தது. ஆனாலும் நம்ம இப்படியே விட்டோன்னா இதனோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். காய்கள் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா காய்கள் வந்து நிறைய கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அடி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதுலேயும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கத்தாழையை சொருகி வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் கீரை அங்கங்கே நமக்கு முளைக்கும். அந்த கீரையில் ஏற்கனவே போட்ட விதையில் இல்லை இப்போ புதுசாக போடுற இதுலேருந்து நமக்கு முளைச்சிருக்கும். இது அரைக்கீரையோட விதைகள்லாம் நம்ம அடுத்த முறைக்கு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சில தொட்டியில் இருந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நான் கவனிக்கவே இல்லை, பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கணும். ஒரு 2-3 வாட்டி உடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் கீழ் காம்புலேருந்து நான் உருவி மட்டும் சமையலுக்கு அப்பப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். அது மாதிரி செய்யக்கூடாது போல். இதையும் நம்ம உடச்சி விடணும் போல், இல்லைன்னா பூ வந்துடும். பூ வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து காய் வந்து அந்த பழம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி நின்று போயிடும். அதனால் கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடலான்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வானம் பார்த்த மிளகாய். இது வேறு ஒரு தொட்டியில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு வானம் பார்த்த மிளகாய். இப்போது இந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது கருவேப்பிலை பூவு. ஆனாலும் நம்ம இதுவும் உடலுக்கு ஆரோக்கியமானது தான். ஆனால் செடி வந்து அதுக்கு மேலே வளராது பூ வந்துருச்சுன்னா. அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தொட்டிலையும் செடிகளை. இதில் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தேன், பேபிகார்ன் அது போட்டிருந்தேன். நல்லா தான் வந்துட்டு இருந்தது. புறாலாம் வந்து அதை கொத்தி எடுத்துருச்சு. இனி அடுத்து வேறு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இது நம்ம ஏற்கனவே சம்மங்கி செடியும் ஒரு 3 தொட்டியில் நட்டி வச்சுருந்தோம். அதுவும் இப்போ துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் போல் நமக்கு வெள்ளை அரளி வெள்ளை அரளிலாம் இன்னும் கவாத்து பண்ணவே இல்லை. வெள்ளை அரளிலாம் கவாத்து பண்ணணும். இதில் தக்காளியோட இதுவும் முடிய போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் தக்காளி செடியவும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதில் காய்ப்பு வராது. மல்லி ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் பூத்திருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. நம்ம வந்து கவாத்து பண்ணி விடணும். ஒவ்வொரு செடியும் நம்ம கவாத்து பண்ணும்போது மட்டும்தான் செடிகள் வந்து நிறைய கிளைகளும் பூக்கள் காய்கள்லாம் நமக்கு கொடுக்கும். அதே போல் நமக்கு இன்றைக்கி இது சின்ன அறுவடை கிடச்சிது. இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் மஞ்சள் வந்து கலந்து அந்த தண்ணியை நம்ம மண்ணுக்கு ஊற்றி விடலாம். மஞ்சளை கலந்துட்டு நான் அதை டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடுவோம் தொட்டிகளுக்கு. ஏன்னா மஞ்சளும் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்னு நமக்கு தெரியும், ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். அதனால் இதை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வேர்களுக்கும் நம்ம இலைகள் மேலேயும் தெளிச்சிட்டு வரணும். நம்ம இயற்கை முறையில் நம்ம விவசாயமோ அல்லது மாடி தோட்டமோ நம்ம பண்ணும்போது பூச்சி தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும். சுழற்சி முறையில் நம்ம ஒரு பூச்சி விரட்டியும் நம்ம தெளிக்கும் பொழுது நமக்கு செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு ஈல்டும் அதிகப்படியாக கிடைக்கும்.